பெரிய பயங்கரவாதத்திலிருந்து தப்பியது இந்தியா. ரெட் ஃபோர்ட்டுக்கும் 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டெயின்ல 700 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வெடிக்கிற சமயத்துல. புல்வாமா என்ற இடத்தில் எப்பொழுது ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு பெரிய தாக்குதல் நடந்ததோ அதற்கு நாங்கள் பதில் அடிக்கிறோம் என்று தான் அந்த போஸ்டர் ஒட்டினாங்க. அந்த போஸ்டர்ல உறுதியில் எழுதியிருக்காங்க, உக்ரவாதம் என்றால் தீவிரவாதத்தை நாங்கள்லாம் அமுல்படுத்துவோம் இந்தியா முழுக்கலமாக. அந்த ட்வீட்டை பார்த்த உடனே யாராவது நம்மளை அடிக்க வருவாங்களோ பண்ணுவாங்களோ அவரே செல்ஃப் இம்யூலேட் பண்ணிட்டார். அதில் தான் ஒரு வெடிச்சதுங்க. இப்படி ஒரு உக்ரவாதத்தில் இறங்கியிருக்கிறார்கள், தீவிரவாதத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று மாலை இனி அது அரசியலாக்கப்பட்டுவிடும். தொலைக்காட்சிகளில் முதல் பக்க செய்தியாக வருகிறது, ராகுல் காந்தி எங்கே என்று. ராகுல் காந்தி இஸ் அவுட் ஆஃப் இந்தியா. அதே எதிர்க்கட்சிகள் வாய் திறக்காது இருக்காங்க. இப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டெல்லியில நடந்தக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பகிர்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ நீங்க டெல்லியில அங்க களத்துல இருக்கீங்க சார். இப்போ அங்க சூழல் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? மிக பெரிய பயங்கரவாதத்திலிருந்து தப்பியது இந்தியா, தப்பியது புது டெல்லி. குறைந்தது 2900 கிட்டத்தட்ட 3000 கிலோகிராம் உள்ள அந்த ஆசிட் அண்ட் நைட்ரஜன் பவுடர் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேரை கொல்லப்பட்டிருப்பார்கள். டெல்லியில் அந்த தீவிரவாதம் குறிப்பாக ரெட் ஃபோர்ட் இடத்தில் அந்த கார் நின்று பாருங்க. அந்த கார் நின்று இடத்துக்கும் ரெட் ஃபோர்ட்டுக்கும் 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டெயின்ல 700 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வெடிக்கிற சமயத்துல. அவங்க எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவ்வளோ பெரிய இடி. அங்க மெட்ரோ ஸ்டேஷன் தரைக்கு கீழே போகுதுங்க, அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ. அங்க அதிர்ச்சி அடைந்தது. அருகே பல கோவில்கள் இருக்கிறது. குருத்வாரா சீக்கியர்களுடைய கோவில், இந்து கோவில், ஒரு துர்கா கோவில், ஒரு முஸ்லிம்களுடைய தொழுகை சாலை, கிறிஸ்டியனுடைய சர்ச் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாமே அதிர்ச்சி அடைந்தது. ஆக மொத்தம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் வெடிப்பதற்காக அல்ல. ஆனாலும் அந்த உமர் பெய் நபி என்பவர் யார் அந்த கொல்லப்பட்டாரோ, அந்த தனக்குத்தானே சூசைட் செய்து கொண்டாரோ, அவர் ஒரு பேனிக் பயத்துல பண்ணிட்டார் தனக்குத்தானே. அதுக்கு ஏன் தெரியுமா? அங்க பக்கத்துல இருக்க டெட்டனேட்டர், அதை இணைக்கக்கூடிய சில கடிகாரங்கள், வாட்ச், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தம் இன்று, அதாவது நாம் இருவரும் பேசுவது 12ஆம் தேதி புதன்கிழமை, இது நடந்தது திங்கட்கிழமை. ஆக இந்த 48 மணி நேரத்திற்குள்ளாக பல எண்ணங்களிலிருந்து ஹரியானா போலீஸ், உத்தரப்பிரதேஷ் போலீஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மூன்றும் இணைந்து செய்த ஒரு மாபெரும் சாதனையில் தான் 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள். இல்லை என்றால் அந்த 5 பேரும் தனக்குத்தானே ஹிந்தியில் சொல்வார்கள் ஆத்மியா சூசைடு பண்ணியிருக்கக்கூடிய நிலைமைக்கு சென்று விட்டது. ஹரியானா என்ற இடத்தில் டெல்லியிலிருந்து விமான நிலையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அருகே ஃபரிதாபாத் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு கல்லூரி நடக்கிறது. கல்லூரி என்றது. அந்த கல்லூரியில் படித்து MBBS பெற்ற மாணவர்கள் தான் இப்படி ஒரு உக்ரவாதத்தில் இறங்கியிருக்கிறார்கள், தீவிரவாதத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று மாலை இனி அது அரசியலாக்கப்பட்டுவிடும். நல்ல வேளை 9 பேரோட செட்டு, அதுவும் 9 பேருங்கிறது மாபெரும் இழப்பு. 10,000 20,000 பேர்ல கொலை பண்றதுக்கு இருந்தாங்க என்பதுதான் உளவுத்துறையிலிருந்து வரக்கூடிய செய்திகள். இதில் முக்கியமானது ரெட் நூல் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அக்டோபர் 17ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா என்ற இடத்தில் எப்பொழுது ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு பெரிய தாக்குதல் நடந்ததோ, 26 பேர் மரணம் அடைந்தார்களோ, அதை வைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததோ, அதற்கு நாங்கள் பதில் அடிக்கிறோம் என்று தான் அந்த போஸ்டர் ஒட்டினாங்க. ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க. போஸ்டர்ல எல்லாம் வெளில. அந்த போஸ்டர் எப்படி ஒட்டி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த போஸ்டர்ல உறுதியில் எழுதியிருக்காங்க, இனி நாங்கள் உக்ரவாதம் என்றால் தீவிரவாதத்தை நாங்கள்லாம் அமுல்படுத்துவோம் இந்தியா முழுக்கலமாக என்று. அதிலிருந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கண்டுபிடிச்சு யார் அதை பிரிண்ட் பண்ணாங்க, யார் அதை ஒட்டினாங்கலாம் கண்டுபிடிச்சுட்டு பார்த்தா ஃபரிதாபாத்ல இருந்து ஒட்டி இருக்காங்க யாரோ. அந்த ஃபரிதாபாத்ங்கிறது டெல்லி ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறது. அங்க பார்த்திருக்காங்க. அப்ப பார்த்த உடனே 3 பேர் பிடிச்சிட்டாங்க.
3 பேர் பிடிச்ச உடனேயுமே இந்த ஊமர் பெய்க் நபி என்பவர் வேறு இடத்தில் இருந்தார். அவருக்கு தொலைபேசி மூலமாக தெரியப்படுத்தவுடன் அவர் வந்து பயந்துட்டாரு. ரெட் ஃபோர்ட்ல போய் காரை நிறுத்தினார். அவங்க சொல்லிட்டாங்க, அங்கேருந்து கிளம்பு, வேற எங்கேயாவது போகலாம். ஏன்னா ராத்திரி 6 மணிக்கு 6:10க்கு ஜம்மு காஷ்மீருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல 6 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. எந்த உக்ரவாதத்தை நீங்க போஸ்டர் ஒட்டினாலும் சரி, ஓடி ஒளிந்துக்க முடியாது, நாங்கள் உங்களை பிடித்து விட்டோம், இந்த தீவிரவாதத்தை அடக்கி விட்டோம் என்று வந்தது. அதை பார்த்த உடனே இவருடைய பேரே போட்டிருக்காங்க, முகமது நபிங்கிற பேரு. அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அந்த ட்வீட்டை பார்த்த உடனே யாராவது நம்மளை அடிக்க வருவாங்களோ பண்ணுவாங்களோ அவரே செல்ஃப் இம்யூலேட் பண்ணிட்டார். அதுல தான் ஒரு வெடிச்சுதுங்க. அதுல 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க இந்த கார்ல. இந்த ஸ்டாண்டர்ட் கார்ல இருந்து ரெட் லைட் போற மட்டும் 8 நிமிஷம். அந்த 8 நிமிஷத்தை சிசிடிவி கண்டுபிடிச்சிட்டாங்க. டெல்லி போலீஸ் செய்த மகத்தான சாதனை என்ன என்று கேட்டால், இது அனைத்தையும் ஒருங்கிணைத்தது குறைந்தது 25-30 ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒன்று. இரண்டாவது, இந்த கும்பல், இந்த தீவிரவாதிகள் கும்பல் மொத்தம் 23 பேர் இருந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஃபரிதாபாத் ஹரியானாக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த கல்லூரியில படிக்கிறேன்னு ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. அந்த ஹாஸ்டல் உள்ள 2900 கிலோகிராம் உள்ள ஒரு 10-15 மூட்டைகள் வச்சிருக்காங்க. அது எப்படிங்க அந்த காலேஜ் உள்ள போச்சது? கண்டிப்பாக இதற்கான ஒரு விடை கடியம் எடுத்தான் தெரிகிறது சரண்யா. இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியில வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது பாதுகாப்பு குறைவை வந்து காரணமா எடுத்துக்கலாமா சார்? பாதுகாப்பு குறைவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தாங்கள் கேள்வி கேட்டது சரியான கேள்வி. ஆனா இப்போ ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இது நடுவில் யாராவது தடங்கல் பண்ணோன்னு வந்தாங்கன்னா, உங்க ஆபீஸ்ல இருந்தோ இல்ல என்ன ஆபீஸ்ல இருந்தோ இல்ல தொழில்நுட்ப காரணங்களா பண்ணாலும் சாபடேஜ்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அதுக்கு யாரை பாராட்டு தெரிவிக்க போறாங்க? இதை முதல்ல முன்கூட்டி கண்டுபிடிச்சு இப்போ 9 பேரோட நிறுத்தி இருக்காங்களே, இது 10,000-20,000 பேர் என்ன ஆகும்? ஆக மொத்தம் பாதுகாப்பு இன்மை என்பதை ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய பாதுகாப்புத்துறை, குறிப்பாக உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் மிக 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 கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இது நடுவுல பல விஷயங்கள் டெல்லியில் நடந்திருக்கிறது. அதைத்தான் உங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல, ரெட் நூல் நேயர்களுக்கு சொல்லணும்னா, ஒரு 10 நாள் முன்னாடி டெல்லி ஏர்போர்ட்ல 450 பிளேன் இறங்க முடியாத பண்ணிட்டாங்க, டேக் ஆஃப் ஆக முடியாத பண்ணினாங்க. அது டெக்னிக்கல் கிளிட்ச்னு சொல்றாங்க. ஆனால் இன்று நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு. எப்படி அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல ஒரு தொழில்நுட்ப கோளாறு நடந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து 450 ஏர்கிராப்ட் சரண்யா லேண்ட் ஆக முடியல, டேக் ஆஃப் ஆக முடியல. காரணம் என்ன என்று கேட்டால், அங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் விமான ஓட்டிக்கும், பறந்து கொண்டிருக்கிற விமான ஓட்டிக்கும் நடுவே ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை துண்டிக்கப்பட்டது அன்று. அதுதான் ஸ்பூப்பிங் ஜிபிஎஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்று பத்திரிகைகள் பிரமாதமாக வந்திருக்கிறது டெல்லி செய்தித்தாள்களில். அந்த ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அது வந்து கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் ஆகுங்க, இந்த வாய்ஸ் போற மாதிரி. இப்போ அது துண்டிச்சதுனால அங்க ஏர்போர்ட்ல 4 ரன்வே இருக்கு சரண்யா. நான் ஏன் இந்த தீவிரவாத தாக்குதல் சொல்றேன், இதுக்கும் ரெட் ஃபோர்ட்டுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அந்த 4 ரன்வே ABCD பைலட்டுக்கு சொல்லுவாங்க, ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து யூ லேண்ட் அட் திஸ் பர்டிகுலர் லெவல், இதான் லெவல் இருக்குன்னு 5 நிமிஷம் 100 கிலோமீட்டர்ல சொல்லிட்டே வருவாங்க. 1 2 3 4 5 6 0 அப்படின்னு லேண்ட் ஆயிடும். அப்படி பண்ணும்போது அந்த தொடர்பு, அந்த 5-6 நிமிஷம் தொடர்பு கட்டுப்போச்சு. இதனால மதியம் 3 இருந்து ராத்திரி 7:30 மணி மட்டும் இந்த டெக்னிக்கல் கிளிட்ச் வந்ததுனால பிரதமருடைய ஏர்கிராப்ட ஸ்பாயில் பண்ணணும், அவர் லேண்ட் பண்ண விடாத பண்ணணும்னு ஒரு தீவிரவாதிகள் சக்தியில் இறங்கினார்களா என்று ஒரு உளவுத்துறை இப்பொழுது விசாரித்துக் கொண்டு வருகிறது டெல்லியில். ஆக மொத்தம் டெல்லி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருப்பதனால் கண்டிப்பாக இது ஒரு பாதுகாப்பு விஷயம். அரசாங்கம் ஒரு தீவிரமான முறையில் ஈடுபட்டிருக்கிறது. அந்நிய நாடுகளுடைய இன்னல்களால் இந்திய அரசாங்கம் தவிக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவரும் பதிலுக்கு பதில் வாங்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்க சொன்னபடி ஒரு மிகப்பெரிய தாக்குதலா இது நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கோம், அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 9 பேரோட ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 20 பேருக்கு மேல இன்ஜுரியில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கனாலுமே இந்த பொறுப்பு அப்படிங்கிறது யாரு சார் ஏற்கணும்?
பொறுப்பு ஏற்பது மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இப்போ கள்ளக்குறிச்சியில செத்து போயிட்டாங்க, அது முதலமைச்சர் பொறுப்பு ஏத்துட்டாங்களா சரண்யா? கரூர்ல நடந்தது, அதுக்கு செந்தில் பாலாஜி பொறுப்பு ஏத்துட்டாரா சரண்யா? மொத்தம் இந்த இன்னல்கள் வரத்தான் வரும். அரசாங்கத்திற்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஒண்ணு பாருங்க சரண்யா, 2011ல இருந்து 2025 14 இயர்ஸ் ஒரு விதமான ஒரு குண்டு வெடிப்போ தீவிரவாதமோ டெல்லியில் நடக்காமல் பார்த்திருந்தாங்க. ஒரு ஸ்லிப் ஆகத்தான் ஆகிறது. அது நான் சப்பக்கட்டு கட்ட வரல. இது தவறு, மாபெரும் தவறு. அதற்காக நீங்க இவ்வளவு கேட்கறீங்களே, ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன். ரெட் நூல் நேயர்களுக்கு இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபல தொலைக்காட்சிகளில் முதல் பக்க செய்தியாக வருகிறது ராகுல் காந்தி எங்கே என்று. ராகுல் காந்தி இஸ் அவுட் ஆஃப் இந்தியா, பிரியங்கா காந்தி அவுட் ஆஃப் இந்தியா, பீகார் தோத்ததுனால போயிட்டு இல்ல ரெட் ஃபோர்ட்ல ஜெயிச்சதுனால போயிட்டாங்க. ஏன் எதிர்கட்சிகள் வாய் திறக்காது இருக்காங்க? இப்போ காரணம் தெரியும் உங்களுக்கு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். Meriba Paneer Soda. I trust Meriba.